2014 2019 மாதிரி இல்லையே மோடி 3.0 பாஜகவினரை எதிர்பார்க்கல. பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் மொத்தம் 72 பேர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த 2 முறையிலும், அதாவது 2014 2019 மோடி அமைச்சரவையில் எத்தனை பேர் இடம்பெற்று இருந்தனர் என்ற விவரங்களை பார்க்கலாம். நடந்து முடிந்த 18வது லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. 294 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது. பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. பிரதமராக மோடி 3வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மோடியுடன் 30 கேபினட் அமைச்சர்கள் உள்பட 72 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். கூட்டணி ஆட்சி என்பதால் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த தலா 2 எம்பிக்கள், லோக் ஜனசக்தி கட்சி, இந்துஸ்தானி அவா மோர்ச்சா கட்சியை சேர்ந்து ஒரு எம்பிக்கும் கேபினட் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2 முறையை போல் அல்லாமல் இந்த முறை மோடியின் கேபினட்டில் அதிகம் பேர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அமைச்சரவையில் 23 கேபினட் அமைச்சர்கள், தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் 10 மற்றும் இணை அமைச்சர்கள் 12 பேர் என மொத்தம் 45 பேர் இடம்பெற்று இருந்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டு மோடி தனது அமைச்சரவையில் 24 கேபினட் அமைச்சர்களும் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் 9 பேர் மற்றும் 24 இணை அமைச்சர்கள் என மொத்தம் 57 பேர் இடம்பெற்றனர். கடந்த 2 முறையும் மோடியின் கேபினட்டில் 60க்கும் கீழ்தான் இருந்தது. ஆனால் இந்த முறை மோடியின் அமைச்சரவையில் மோடி உள்பட 72 பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்று இருக்கிறார்கள். கடந்த 2 முறையும் மோடி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்தினர். ஆனால் இப்போது கூட்டணி ஆட்சி அமைத்து இருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதன் காரணமாகவே மோடி தனது அமைச்சரவையில் இந்த முறை 72 பேர் இடமளித்துள்ளதாக சொல்கிறார்கள். பாஜகவினரே எதிர்பார்க்காத அளவுக்கு கடந்த 2 முறைக்கும் மாறாக 72 பேருடன் கூடிய அமைச்சரவையை அமைத்து இருக்கிறார். விதிகளின்படி 81 பேருக்கு மிகாமல் அமைச்சரவை அமைக்கப்பட வேண்டியது அவசியம். மோடியின் 3.0வில் இந்த எண்ணிக்கையை தொட வெறும் 9 எண்ணிக்கையே குறைவாக உள்ளது. முன்னதாக பிரதமர் பதவியேற்பு விழாவில் 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். மேலும் 71 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அதன்படி பாஜக தேசிய தலைவரான JB நட்டாவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், நிதின் கட்காரி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதேபோல் முன்னாள் முதல்வர்கள் சிவராஜ் சிங் சவுகான், குமாரசாமி உள்ளிட்டோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதில் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ராம் மோகன் நாயுடுவும் அமைச்சராக பதவியேற்றார்.